இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, சமுதாயத்தில் நமக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்புகள், படிப்பு பட்டங்கள், இதை வைத்து பார்க்கின்ற போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மால் கணிக்க முடியும். அழைப்பு என்று பார்க்கின்ற போது அந்த படிநிலையிலே பாப்பானவர், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இப்படி ஒரு படிநிலை. படிப்பில் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உயர்ந்த படிப்பு படித்தவர்கள் மேலே, அதற்கு அடுத்தபடியாக அப்படியே பண வசதி என்று பார்த்தால் பணம் அதிகமாக இருக்கின்றவர்கள் மேலேயும் இப்படி. அதே நேரத்தில் பண்புகள் என்று பார்த்தாலும் அதிலும் படிநிலை இருக்கிறது. நல்ல பண்புகள் மற்றதெல்லாம் இருக்கலாம், அதுவெல்லாம் அழிந்துவிடும். ஆனால் இந்த பண்புகள், அதன் வழியாக கிடைக்கின்ற நல்ல செயல்கள், இதுதான் இந்த உலகிலும் நம்மை வாழ வைக்கும், மறு உலகிலும் நம்மை வாழ வைக்கும். எனவே கோவிலுக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருவரை பற்றிய கணிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். எந்த கணிப்பு, எதை வைத்துக்கொண்டு நான் யார் என்று என்னை வைத்துக் கொள்ளுகின்றேன் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்துக்கொண்டு சிந்திக்கின்ற போது இன்றைய நற்செய்தியிலே இயேசு நிக்கோதேமை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே என்று சொல்லுகின்றார். நான் முன்னால் சொன்னேனே, படிநிலையில் நீ எங்கே உன்னை வைத்துக் கொள்ளுகின்றாயோ, உன்னை எப்படி உயர்வாக வைத்துக் கொள்ளுகின்றாயோ அப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு நீ பார்க்கின்ற போது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னையும் பார்த்து, உங்களையும் பார்த்து இயேசு கேட்கின்றார். நீர் இஸ்ரேல் மக்களிடையே பெரிய போதகராயிருந்தும் இது உமக்கு தெரியவில்லையே. ஆன்மீகத்தில் எது எனக்கு தெரியாமல் இருக்கிறது? இங்கே பொறுத்தவரையில் அவர் சொல்வதெல்லாம், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பெரியவனான பிறகு தாயின் வயிற்று நுழைந்து எவ்வாறு பிறக்க முடியும்? தண்ணீராலும் ஆவியாலும் பிறக்க வேண்டும், புது பிறப்பு அடைய வேண்டும். இதுதான் இயேசு விரும்புவது. இந்த புது பிறப்பு என்பது ஒவ்வொரு நாளும் புத்தாடை அணிந்து கொண்டு வருவது, புதிதாக மேக்கப் போடுவது, இப்படிப்பட்டதா? இல்லை. இந்த புது பிறப்பு என்பது, அதுதான் நான் சொன்னேனே, இந்த பண்பு நலன்களால் வரக்கூடியது. என்னிடம் இருக்கின்ற எந்த பண்பு நலன்கள், அந்த பண்பு நலன்களால் எனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே பர்ணமா என்ற ஒரு கதாபாத்திரத்தை பார்க்கின்றோம். முதல் வாசகமானது இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருந்த அபரிமிதமாக பாராட்டப்பட வேண்டிய அந்த பொது உடைமை கொள்கையாக வாழ்ந்த அந்த பண்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு, அதில் தங்கள் இருப்பதையெல்லாம் வெற்றிவிட்டு கொண்டு வந்து சீடர்களும் கொடுத்து விடுவார்கள். அத்தகைய பண்பில் சிறந்த ஒருவரான இந்த பர்னபா, சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் யோசேப்பு. ஆனால் இவருக்கு தூதர்கள், திருத்தூதர்கள், அவர்கள்தான் அந்த நேரத்திலே இந்த புதிய இயேசுவால் ஸ்தாபித்ததை அவர்கள் மக்களிடையே பரப்பி கொண்டிருந்தார்கள். அத்தகைய திருத்தூதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவருக்கு ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்கள். ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். பிறரை ஊக்குவிப்பது என்பது இந்த காலத்திலே முடியுமா? மட்டம் தட்டுவதில் நாம் பட்டம் பெற்றவர்களாக இருப்போம். மட்டம் தட்டணும், அடுத்தவனை இவன் இதுக்கு ஒத்து வர மாட்டான், இவன் இதுக்கு ஒத்து வர மாட்டான், இவங்ககிட்ட இந்த குணம் இல்லை, இந்த சிறப்பு டிகிரி அது இது எதுவும் இல்லை என்று மற்றவர்களை மட்டம் தட்டுவதில், யாராவது ஒருவரை உயர்வாக சிறப்பாக எண்ண முற்படுகின்ற போது நெகட்டிவிசம் நம்மிடம் வந்து ஒத்து வராததையெல்லாம் சொல்லி அவர்களை எப்படி எங்கேயும் தலை தூக்கவே விடமாட்டேன்டா, ஒன்று பார்த்துக்கிறோம் ஒரு கை என்ற வகையிலே செயல்படுகின்றவர்கள் இன்று அதிகம் பேர். அதனால தான் இந்த மொட்டைக்கடை ஆசி அது இதுன்ட்டு எல்லாம் வர்றது இதுதான், பொறாமையால் வரக்கூடிய ஒன்று. அதே எழுதுகின்ற அந்த கடிதங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் உள்நோக்கி சுய ஆய்வு செய்தால், நான் எழுதுறதெல்லாம் எனக்கு உண்மை, நான் அடுத்தவரை பற்றி எழுதுவதெல்லாம் எனக்கு உண்மை. அவர்களுக்கு எப்போது அது புரியும்? கடவுள் சன்னிதானத்தில் அமர்ந்து சிந்தித்தால் அது அவர்களுக்கு புரியும். அதுதான் கிடையாது. அதை செய்கின்றவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அதை செய்கின்றவர்கள் அடுத்தவரை ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள்.
ஒரே ஒரு சதவீதம் நல்லது இருக்கிறது ஒருவரிடம், மற்றதெல்லாம் 99% கெட்டது. அவரையும் ஊக்குவித்தால் 100% அவர் நல்லவராக மாறிவிடுவார். இதை நாம் செய்வது கிடையாது. நம்மிடம் இருக்கின்ற அந்த கல் நெஞ்சம் நம்மை அதை செய்ய விடுவது கிடையாது என்பார்களே. இதை எல்லா மட்டத்திலும் பார்க்கலாம், எல்லா நிலைகளிலும் பார்க்கலாம், எல்லாரிடமும் பார்க்கலாம். இதற்கு அடிப்படையாக என்னில் மாற்றம் வேண்டுமானால் இறைவனோடு நான் சங்கமித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் சக மனிதனை மனிதனாக பார்ப்பேன். இல்லை என்றால் அதை ஒரு பொருளாக பார்த்து எப்படி அழிக்கலாம் என்று தான் கங்கணம் கட்டுவோம். எனவே முதல் வாசகத்தில் இந்த பாஸ்கு காலம் என்பது நம்மை பண்படுத்தும் காலம். நமது பாவத்தினால் அழிந்தவர்களாக இருந்த நமக்காக இயேசு தன் உயிரை கொடுத்து மீட்டு, அதற்கு பிறகு இப்படி நல்குணத்தோடு வாழ்கின்றவர்களுக்கு உயிர்ப்பு வாழ்வு இருக்கிறது என்பதை நிரூபித்து, அதை தியானிக்கின்ற இந்த காலத்திலே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று நம்மை பற்றி சுய ஆய்வு செய்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறி வர வேண்டிய காலம். இதை செய்வதற்காகத்தான் அந்த தொடக்க திருச்சபையினுடைய அந்த கூட்டு வாழ்க்கை, அனைத்தையும் பகிர்ந்து வாழும் வாழ்க்கையை கொடுத்துவிட்டு அதில் ஒரு மனிதனை எடுத்து நமக்கு உதாரணமாக காட்டி, இந்த சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்ற லேவியர், ஆனால் திருத்துதர்கள் அவரை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு இவர் ஊக்குவிப்ப பண்பு கொண்ட பர்னபா என்ற பெயரை கொடுக்கின்றார்கள். எனக்கு என்று சமுதாயம் கொடுக்கின்ற பெயர் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்பதை வைத்து நாம் தியானிக்கின்ற போது ஏசாயா நூலிலே அங்கே கொடுக்கப்படும், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதுதான் ஊக்குவிப்பது. உள்ளத்தில் திடம் இல்லை, அவன் ஒரு கோழை, அதனால் சொன்ன ஒரே ஒரு சதவீதம் இருக்குது, அவ்வளோதான் நல்லது, மீதி 99 கெட்டது. அவனை இப்படி ஊக்குவியுங்கள், அவர்களை பார்த்து உறுதி கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருகிறார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்றெல்லாம் சொல்லுகின்றார். இந்த ஊக்குவிப்பது, என்னிடம் அத்தகைய பண்பு இருக்கிறதா? என்னில் மேலோங்கி இருக்கும் பிறர் சிநேகத்துக்கு ஒத்த பண்புகள் என்ன? அதில் நாம் வளர்கின்ற போது விண்ணகத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்று எண்ணுவோம். ஆமென்.